அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்கள் ஆடி பெருக்கான இந்த ஆடி 18ஆம் தேதியான இன்று இப்படிதான் வருடம் செய்கிறீர்களா? அதை முதலில் நிறுத்துங்கள். இந்த ஒரு பொருளை வைத்து இப்படி செய்யுங்கள், அடுத்த வருடம் நிச்சயம் நீங்கள் அசந்து போவீர்கள் என்ற வகையில் ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆடி 18ஆம் பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் எப்போது கொண்டாடப்படுகிறது, செல்வம் மகிழ்ச்சி பெருக வழிபடும் சரியான முறைகள் என்ன என்று பார்க்கும்போது ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுவதை போல் பெண்ணின் வடிவாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கியமான ஒரு நாளாக இந்த ஆடி பெருக்கு கருதப்படுகிறது. குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீக்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்களும் பெருக வேண்டும் என வழிபடும் சிறப்புக்குரிய ஒரு நாள்தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாள். இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் கொண்டாடப்படும் மிக விசேஷமான ஒரு நிகழ்வு. இதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்று சொல்வதும் உண்டு. குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணிய நாளாக கருதப்படுகிறதுங்க. ஆடி பெருக்கு ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்று பார்க்கும்போது கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவிரி ஆற்றில் கலக்க சொன்னார். காவிரி ஆறு கிருஷ்ணனிடம் பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. இதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வு தான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவது உண்டு. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18இன் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம். இது விவசாய வேலைக்கு முக்கியமான ஒரு நேரமாகும். மழை நிறைய பெய்து ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். இதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள். ஆடி பட்டம் தேடி விதை என்பது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த வகையில் இன்றைய நாளில் நீருக்கும் நிலத்திற்கும் நன்றி தெரிவித்து வணங்கி விவசாய பணிகளை துவங்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார். காவிரி ஆற்றிற்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலிக்கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து தீர் கொடுக்கும் வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்று கூறுவார்கள். இந்த ஆடி பெருக்கு அன்று பெண்கள் மீது தாலிக்கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆடி பெருக்கு அன்று காவிரி ஆற்றிற்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள். பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பார்கள். புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள். இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினால் பாவம் போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் பெருகும் என்பது நம்பிக்கை. காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தாங்கள் தங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கும் நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவது உண்டு. புதிதாக திருமணமான பெண்மணிகளுக்கு தாலி பெருக்கி போடும் வைபவம் இந்த நாளில் நடத்துவார்கள். மக்கள் குளக்கரைகளில் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செய்து வழிபடுவது உண்டு. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இந்த ஆண்டு 2025 ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடி பெருக்கு வருகிறது. அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் கடகராசினியர்கள்
உங்களுக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் என்ன செய்தால் புண்ணியம் ஐஸ்வர்யம் பெருகும் என்று பார்க்கும்போது, ஆடி மாதத்தில் 18ஆம் நாளில் 6 குளங்கள் பெருகி வரும் இந்த நாளில் நாமும் நீர்நிலைகளை வழிபட்டால் நம்மளுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கி வரும் என்பது ஐதீகம். ஆடி பெருக்கு அன்று நாள் செய்யும் காரியங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். இது தெய்வங்களின் ஆசியை மட்டுமின்றி முன்னோர்களின் ஆசியையும் பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. 2 மடங்கு பலன்களை தரும் ஆடி பெருக்கு நன்னாளில் எந்தெந்த காரியங்களை செய்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய சிறப்பான ஒரு நாளாகும். ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்தாலும் அது இறைவனை சென்றடையும். அந்த செயலுக்கான பலன்கள் நமக்கு 2 மடங்காக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படி ஆடி பெருக்கில் என்ன வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அதற்கான பலன்கள் பல மடங்காக கிடைக்கும். இந்த நாளில் நீர்நிலைகள் பொங்கி வரும் என்பது ஐதீகம். நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடி பெருக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தையும் புண்ணியத்தையும் தரக்கூடிய நாளாகும். ஆடி பெருக்கில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி பெருக்கு அன்று செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, ஆடி பெருக்கில் ஆற்றங்கரை குளக்கரை சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களை செய்யலாம். திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். மற்ற சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு தானமாக கொடுக்கலாம். அது மட்டுமில்லாமல் கன்னியாக பூஜை செய்யலாம். நீர்நிலைகளின் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வீட்டில் பாயாசம் களி வடை ஆகியவை செய்து சுவாமிக்கு படைத்து வழிபடலாம். சுவாமிக்கு பலவிதமான கலவை சாதம் பழங்கள் இனிப்பு வகைகள் போன்றவை படைத்து வழிபடுவது உண்டு. சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என பூஜை செய்வார்கள். கோ பூஜை செய்யலாம். கோசாலைக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். முதலில் விநாயகர் வழிபாட்டினை செய்த பிறகே மற்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும். இதனால் வாழ்வில் வெற்றிகள் பெருகும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அம்பாளுக்கு வேப்பிலை மாலை கட்டி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு செய்து வைத்து படைத்து வழிபடலாம். அது மட்டுமில்லாமல் ஆடி பெருக்கு அன்று வீட்டில் தினசரி செயலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் குறையாமல் இருக்கும்படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். ஆடி பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு சிறிதளவு வாங்கி வைக்கலாம். தங்கத்திற்கு இணையான மஞ்சள் வீட்டில் செல்வத்தை பெருகச் செய்யும். அது மட்டுமில்லாமல் ஆடி பெருக்கு அன்று குபேரருக்கு குபேர நாணயம் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடி பெருக்கு என்பதால் நவதானியங்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். நவதானியங்கள் மண்ணில் விதைக்கவும் செய்யலாம். மகாபாரத போர் நிறைவடைந்து தர்மம் நிலை நாட்டப்பட்ட நாள் இந்த ஆடி 18 என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் இன்றைய தினம் பாகவதம் பகவத்கீதை வாசிப்பது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு ஒரு முக்கியமான தமிழ் பண்டிகையாகும். இது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். இது இயற்கையின் வளமை மற்றும் நீரின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. இந்த ஆடி 18ஆம் பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது, ஆடி மாதம் மழைக்காலம் என்பதால் ஆறுகள் நிரம்பி வழியும். இந்த நீரின் வளமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஆடி 18ஆம் பெருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆடி பெருக்கு விழா விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான நாளாகும். இந்த நாளில் பெண்கள் நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து பின் விவசாய நிலங்களில் விதை விதைப்பார்கள். அப்படி செய்யும் போது விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் குடும்ப உறவினர்கள் ஒன்றாக கூடி ஆற்றல் நீராடி கடவுளை வழிபட்டு உணவருந்தி மகிழ்வார்கள். ஆடி பெருக்கு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்ய உகந்த ஒரு நாளாகவும் அமைகிறது. அது மட்டுமில்லாமல் ஆடி பெருக்கு அன்று என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்கள் மக்கள் ஆற்றில் நீராடி சூரியனுக்கு அர்ச்சனை செய்து காவிரி தாயை வணங்குவார்கள். தீபம் ஏற்று வழிபடுவதும் உண்டு. அதாவது நீர்நிலைகளில் கரைகளில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது இந்த நாளில் மிக முக்கிய அம்சமாகும். அது மட்டுமில்லாமல் பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றி தாலி பெருக்கு செய்வார்கள். மேலும்
சிலர் நீர்நிலைகளில் மலர் தூவி வழிபடுவார்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் பெண்கள் கூழ் செய்து அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்பார்கள். மேலும் மஞ்சள் வாங்கி வைப்பதன் மூலமாகவும் மேலும் பல நன்மைகள் ஏற்படும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் கடகராசினியர்கள் நீங்கள் என்ன செய்தால் அவை பல மடங்கு பெருகும் என்று பார்க்கும்போது கூடுமான வரைக்கும் இன்றைய நாளில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கான ஒரு சிறு தொகையை இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீங்கள் கொடுக்கும் போது பழைய கடன்கள் அனைத்துமே அடைந்து நிம்மதி பெறலாம் என கூறப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளையுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபராசியில் சந்தரித்த சுக்கிர பகவான் தற்போது மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அந்த வகையில் மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும், கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் மேலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுக லாபாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்தில் செவ்வாய் வீரியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தைரியம் உற்சாகம் அதிகரிக்கும். சனி வக்ரகதியில் இருப்பதாலும் செவ்வாயினுடைய பார்வை இல்லாமல் இருப்பதாலும் சென்ற காலகட்டங்களில் இருந்த சில கஷ்டங்கள் படிப்படியாக குறையுங்க. எதிர்பாராத நன்மை உண்டாக இருக்கு. ராசியில் புதன் சூரியனோடு இணைந்திருக்கிறார். சில அலைச்சல்கள் பிரயாணங்களும் உண்டும் என்றாலும் அதில் ஆதாயம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கிரக நிலைகள் சுக்கிரன் சில எதிர்பாராத வாய்ப்புகளை வழங்கி பொருளாதார நிலைமையை உயர்த்த இருக்கார். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. எடுத்தோம் கௌத்தம் என எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது என கூறப்படுகிறது. அதே போல் கடகராசினியர்களுக்கு ராசியில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் அலைச்சலும் அதனால் ஏற்படும் உடல் அசதி, சோர்வு, கண்ணெரிச்சல், தலைவலி முதலிய பிரச்சனைகளால் அவதிப்படும் வாய்ப்பு உண்டு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. உணவுகள்ல ஒவ்வாமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கண்ட கண்ட இடங்கள்ல உணவு சமைப்பதை தவிர்த்து வீட்டிற்கு வந்து சாப்பிடுவது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. இன்றைய நாள்ல தொழில் ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ளும் கடகராசினியர்கள் அல்லது பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது அல்லது அங்கு ஏற்ற வைக்கப்பட்டிருக்கும் தீபத்தில் நெய் சேர்ப்பது சம்பந்தமான வழிபாடுகளை மேற்கொள்வதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.